ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। हरे कृष्ण। ராமேஸ்வரம் சத்சங்க நிகழ்ச்சிக்கு வந்து பக்தர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம பகவத்கீதை உண்மையிற்கு முதலாவது அத்தியாயத்துல இன்றைக்கு 10வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க இருக்கோம். 10:46. अन्ये च बहवो शूरा ஸ்லோகம் 9 1.9 அதுல இருக்காது, அங்க கீழே உள்ளது. अन्ये च बहवो शूरा मत् अर्थे त्यक्तजीविदाः नानाशास्त्र व्यवहाराः सर्वे युद्ध विशारदाः. என் மொழிபெயர்ப்பு பொருள் வழங்கியவர் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜாய். மொழிபெயர்ப்பு: எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர். யுத்தத்தில் வல்லுநரான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர். பொருளுரை: ஜெயத்ரதன், கிருதவர்மன், சல்லியன் போன்றோர் துரியோதனுக்காக உயிரையும் இழக்க துணிந்தவர்கள். வேறு விதமாக சொன்னால், பாவியான துரியோதனின் தரப்பில் சேர்ந்ததன் பயனாக இவர்கள் அனைவரும் குருட்சேத்திர போர்க்களத்தில் இறக்கப் போவது ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இருப்பினும் மேற்கூறப்பட்ட தனது நண்பர்களின் கூட்டு பலத்தால் தனது வெற்றி நிச்சயமே என்று துரியோதனன் எண்ணுகிறான். ஓமக்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனச்சலாகயா சச்சுருமிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்வாபிதம் நிலபூதலே स्वयं रूपकदामह्यं तदादिशप्रदान्तिकं वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामी नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषा तिलसकारिणी. हरे कृष्ण. ஸோ குருட்சேத்திர யுத்தம் துவங்கியதை நம்ம பார்த்தோம். ஸோ குருட்சேத்திர யுத்தத்துல இரு அணிகள் சண்டை போடுறக்கா நிற்கிறாங்க. ஒன்று துரியோதனன், கௌரவர்கள், மற்றொரு அணி பாண்டவர்கள். ஸோ முதல்ல துரியோதனன் வந்து தன்னுடைய ஆசிரியர் குரு துரோணாச்சாரியர்கிட்ட பாண்டவர்கள் பக்கம் யாரெல்லாம் சண்டை போட வந்திருக்கா அப்படிங்கிறத பத்தி எடுத்து சொன்னான். இப்ப தன்னுடைய பக்கம் யாரெல்லாம் இருக்கார் அப்படிங்கிறத பத்தி அவன் வந்து சொல்றான். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்? எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர். நினைச்சுக்கிறாங்க, எனக்காக பல பேர் உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. யுத்தத்தில் வல்லுநர்களான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர். இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத: ஜெயத்ரதன்,
ஜெயத்ரதன் யாரு தெரியுமா? மகாபாரதம். ஜெயத்ரதன் யாரு யார் தெரியுமா? கரெக்ட். துச்சல். ஸோ திருதராஷ்டிரருக்கு வந்து மொத்தம் 100 மகன்கள். 100 மகன்கள். அதுல ஒருத்தர் மட்டும்தான் பெண், துச்சலை, துரியோதனுடைய சகோதரி துச்சலை. ஸோ துச்சலையினுடைய கணவன் தான் யாரு? இந்த ஜெயத்ரதன். கிருதவர்மன். சல்லியன். சல்லியன் யார் தெரியுமா? யாரு? நகுலன் சகாதேவனுக்கு தாய்மாமன். இது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர். சல்லியன் நகுலன் சகாதேவனுக்கு பாண்டவர்களுக்கு தாய்மாமன். ஆனா எப்படி வந்து துரியோதன பக்கம் வந்து சேர்ந்தான் அப்படின்னா அது ஒரு பெரிய விசித்திரமான ஒரு கதை. அது யுத்தம் துவங்கறதுக்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் படைகளையும் அணி அணியா சேர்ந்துட்டே இருந்தாங்க. பாண்டவர்கள் பக்கம் நிறைய பேர் போனாங்க, கௌரவர்கள் பக்கம் நிறைய பேர். அதே போல தன்னுடைய மருமகன்களுக்கு கூட இருந்து சண்டை போடணும் அப்படின்னு சல்லியன் வந்து பெரிய மாவீரன். மகாரதி. தான். மகாரதினா ஒரே நேரத்தில் 1000 போர் வீரர்களுடன் ஏற்று சண்டை போட முடியும். ஸோ அங்கிருந்து பெரிய படையோட சல்லியனை வாரான். ஆனா இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த டிப்ளமேட்டிக் அது ரொம்ப முக்கியம். அது அந்த தந்திரத்துடன் செயல்படுவது அது வந்து கொடுக்கப்படுது. பக்தர்களுக்கு தந்திரம் தேவையில்லை, ஆனா அரசியல்வாதிகளுக்கு தந்திரம் தேவை, ஆட்சியாளருக்கு தந்திரம் தேவைப்படுது. இப்ப துரியோதனன் வந்து பிரபாதா ஒரு இடத்துல சொல்லுவார், துரியோதனன் வந்து ஆட்சி பண்றதுல கெட்டிக்காரன். எப்படி அப்படின்னா தன்னுடைய நாட்டுல யாருமே குறை சொல்லாத அளவுக்கு தன்னுடைய அரசாங்கத்தை என்ன பண்ணுவான் பார்த்துப்பான். அவன் பாண்டவர்களுக்கு தான் எதிரியே ஒழிய பிரஜைகளுக்கு அவன் நல்லா வந்தான். ஏன்னா தனக்கு போட்டியா யாரும் வந்துடக்கூடாது, அதுதான் அவனுடைய பிரச்சனை. இப்ப என்ன பண்றது, இந்த சல்லியனை எல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணான் அப்படின்னா, ஏன்னா சல்லியன் பெரிய பலசாலி. அவன் என்ன பண்ணா சல்லியனுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஒருத்தனை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுடைய எதிரினுடைய பலகீனம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அவனுடைய பலம் பலகீனம் ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறது. அவனுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன. நம்ம சைடு என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய பலகீனத்தை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பலத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து பெருமைப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்முடைய பலகீனம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அடுத்தவனுடைய பலத்தை தெரிஞ்சுக்கணும், எதிரியினுடைய பலத்தை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பலகீனத்தை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வெற்றி அடைய முடியும். நம்மளுடைய பலத்தை மட்டுமே பெருமை பேசிட்டு நம்முடைய பலகீனம் தெரியாம இருந்தோம் அப்படின்னா போச்சு. அந்த துரியோதனன் என்ன பண்ணா சல்லியனுடைய பலகீனத்தை தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ சல்லியன் வந்து அங்கிருந்து படையோட வரும்போது காட்டுல என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான விருந்து, பிரம்மாண்டமான விருந்து. அங்கிருந்து வாரான், படையோட வரான், அங்க வந்து விருந்து ஏற்பாடாகிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணணும், இது யாரு ஏற்பாடு பண்றான்னு கேட்கணும்ல. இவர் விருந்து பிரியர், இவர் சல்லியன். தடபடலான விருந்து, எல்லா விதமான விருந்து, மதுவோட பயங்கரமான விருந்து அங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. சல்லியன் அந்த விருந்தை பார்க்கும் அவருக்கு மயங்கிட்டார். அவர் என்ன ஏதுலாம் கேட்கவே இல்லை, யார் கொடுக்குறா. அதனாலதான் ஈவன் பாருங்க, நம்ம சம்பிரதாயத்துல கலாச்சாரத்துல ஒருத்தவங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க, எங்க சாப்பிட்றோம், யார் வீட்டுல சாப்பிட்றோம், யார் கொடுத்து சாப்பிட்றோம், அந்த சூழ்நிலை என்ன, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, யோசிக்கணும். ஆனா சல்லியன் அதை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவனால வந்து நாக்கு கட்டுப்படுத்த முடியல. என்ன பண்ணான், அந்த விருந்துல உடனே போய் கலந்துக்கிட்டான். அவன் துரியோதனன் விரிச்ச வலையே அதுக்காக. தடபுடலான விருந்து, பலவிதமான கவனிப்பு, அவனுக்கு மயங்கி போயிட்டான். விருந்துல சாப்பிட்டுட்டு அவன் ஒன்னும் என்ன பண்ணிட்டான், இந்த விருந்தை படைத்தவனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ட்டான். அப்பதான் துரியோதனன் வந்தான். அது வரைக்கும் தெரியாதவனுக்கு.
யார் இந்த விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்லிட்டான், வாக்கு கொடுத்துட்டான், இந்த விருந்தை ஏற்பாடு செய்தவனுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ட்டான். துரியோதனன் வந்துட்டான், மாமனாரே நீங்க எனக்காக நீங்க சண்டை போடுங்க அப்படின்ட்டான். ஆனா வந்தது யாருக்காக? பாண்டவர்களுக்காக சண்டை போட வந்தான். இப்ப இந்த விருந்துல கலந்துகிட்டதுனால என்னாச்சு, இப்ப வாக்கு கொடுத்த, ஏன்னா சத்திரியன் வந்து வாக்கு கொடுத்தா அதை மீற மாட்டாங்க. ஒரே ஒரு டைம் சாப்பிட்டதனுடைய கட்டாயத்தினால இப்ப என்ன ஆயிடுச்சு, துரியோதன் பக்கம் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனாலதான் இது வந்து ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம எங்க சாப்பிடுறோம், யார் கொடுத்து சாப்பிடுறோம் இல்லையா, அதுவும் முக்கியம். ஏன்னா சாப்பிட்டாச்சுன்னா அது அதுக்கான கடமை இருக்கு. அப்படிதான் இந்த இது வந்து என்னாச்சு, இந்த சல்லியன் வந்து இப்ப என்ன பண்ணான், அங்க போய் மாட்டிக்கிட்டான். இந்த ஜெயத்ரதனுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து இந்த திரௌபதி மீது ஒரு கவர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா திரௌபதியை அடையணும் அப்படின்ட்டு அவனும் அந்த யுத்தத்துக்கு அந்த இதுக்கு போனான். அந்த இது வைக்கும்போது பரிச்சயம் வைக்கப்படும் இல்லையா, மீனை பார்த்து அம்பு விடணும். அதுல ஜெயத்ரதனும் போவான். ஆனா அவன் வந்து பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கிறப்ப பாண்டவர்கள்லாம் வந்து உணவு தேடி வெளியில போற நேரம் பார்த்து இப்ப என்ன பண்ணுவான், திரௌபதிய கடத்திட்டு போயிடுவான். வந்து பார்த்தா திரௌபதியை காணும். உடனே பீமனும் அர்ஜுனனும் தேடி போய் அவனை பிடிச்சு கொண்டு வருவான். கொண்டு வந்து நல்லா உதைச்சு அவன் என்ன பண்ணுவாங்க, அவனுடைய பாதி தலைய எடுத்து பாதி மீசை எடுத்து, சத்திரியர்களுக்கு வந்து மானம் உயிரை விட மேலான, அவனை பயங்கரமா தண்டிச்சு அவனுக்கு பெரிய அசிங்கமாயிட்டு அவமானம் ஆயிட்டு. அதே போல இந்த ஜெயத்ரதன் இந்த குரோதத்தினால என்ன பண்ணா, அர்ஜுனுடைய மகனை எப்படியாவது பழி வாங்கணும் நினைச்சு யுத்தத்துல என்ன பண்ணலாம், அபிமன்யு இந்த சக்கராயுதத்துல அபிமன்யு வந்து தனியா மாட்டிக்கிட்டான். அப்ப என்ன பண்ணா, இந்த ஜெயத்ரதன் முக்கியமா காரணமா இருந்தான். ஏன்னா ஒரு போர் வீரன் பாருங்க எப்படி எல்லாம் வந்து இவன் போர்ல கூட ஒரு விதிமுறை எப்படி கடைபிடிச்சு பாருங்க. ஏத்து நிற்கக்கூடிய எதிரி கையில ஆயுதம் இல்லை அப்படின்னா சண்டை போட மாட்டாங்க. அவன் கையிலயும் ஒரு ஆயுதம் கொடுத்துட்டு தான் சண்டை போடுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் போர் நடக்குது எப்படி, நைட்டோட நைட்டா போய் குண்டை போட்டு வந்துடும், எல்லாம் தூங்குற நேரம் பார்த்தேன். போர்க்கலையில கூட எவ்வளவு வரைமுறை கடைபிடிப்பாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா, குருட்சேத்திரம் யுத்தம் அப்படிதான் நடந்தது. தனியா ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பாங்க. தனியா பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ எதுக்குமே யாருக்கும் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க 2 படைகளும் நேருக்கு நேராக நின்று சண்டை போடுவாங்க. எவ்வளவு ஒரு மரபு பாருங்க. அதே போல சூரியன் அஸ்தமம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தலைக்கு கொண்டு போன கத்தி கூட நிப்பாட்டிடுவோம். சூரியன் அஸ்தமம் ஆயிடுச்சுன்னா நிப்பாட்டிடுவோம், கொல்ல மாட்டாங்க. அதே போல நைட்டு ஆயிடுச்சு அப்படின்னா 2 எதிரிகளும் கூடி இருந்து பேசிக்கிடுவாங்க, நப்பு பாராட்டிக்கிடுவாங்க, இருவருடைய கூடத்துக்கும் மாறி மாறி பயிக்கிடுவாங்க, வந்துக்குவாங்க. யோசிப்பாங்க. மறுநாள் காலையில யுத்தம் மரபு, எவ்வளவு மரபுலாம் கிடைக்கும். இந்த ஜெயத்ரதனை வந்து எப்படியாவது கொன்றே தீரணும் அப்படின்னு அர்ஜுனன் என்ன பண்ணுவான், சபதம் ஏற்பான். ஏன்னா அபிமன்யு வந்து எல்லா மகாரதிகளும் சேர்ந்து கொள்வாங்க. ஆனா அவங்கள வந்து ஆயுதம் இல்லை. சக்கராயுதங்கிறது வந்து அந்த, அதாவது மகாரதிகள் முக்கியமான வீரர்கள்லாம் மத்தியில நின்பாங்க, அவங்களை சுத்தி சக்கரம் வடிவுல வந்து பலவிதமான சக்கரம் வீரர்கள் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் உடைச்சு உள்ள போயிடுவான் அபிமன்யு. பயங்கரமான பலசாலி, அர்ஜுனன் மாதிரி பயங்கரமா.
ஆனால் உள்ள போனதுக்கு அப்புறம் அவனால வெளியில வர முடியாது, மாட்டிக்கிடுவான். அவன் கையில ஆயுதம் இல்லை. அப்ப கர்ணன், துச்சாதனன், ஜெயத்ரதன் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அபிமன்யு கொள்ளுவாங்க. அர்ஜுனன் ரொம்ப துக்கத்துக்கு ஆளாயிடும். சபதம் ஏற்பான். திரௌபதிக்கு வந்து சத்தியம் பொழுது விடியறதுக்குள்ள அபிமன்யை கொண்டவனை என்ன பண்ணுவேன், கொண்டு வந்து தலையை கைது கொண்டு வந்து நிப்பாட்டுவேன், இல்லை அப்படின்னா நான் தீக்குளிப்பேன் அப்படின்றான். தீக்குளிப்பேன் அப்படின்றான். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு துரியோதன் பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எதிரி அவனா வந்து மாட்டிக்கிட்டான் நம்ம வலையில. ஏன்னா அவனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, எப்படியாவது அர்ஜுனனை மட்டும் எப்படியாவது பாண்டவர்கள் பக்கம் காலி பண்ணியாச்சுன்னா மற்ற பேரை என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம். அர்ஜுனனை வெல்றதான் கஷ்டம். அர்ஜுனனே என்ன பண்ணிட்டான், வாக்கு கொடுத்துட்டான், சூரியன் அஸ்தம் வரக்குல ஜெயத்ரதனை கொல்லல அப்படின்னா என்ன பண்ணிடுவான், தீ குளிச்சிருவான். அப்ப என்ன பண்ணலாம், ஜெயத்ரதனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒழிச்சு வச்சுட்டாங்க. சொல்லிடுவான். இந்த சகுனின்னு ஒருத்தர் இருப்பானே அங்க, அவன் தான் இவ்வளவு திட்டமெல்லாம் போடுவான். அது சொல்லிடுவான், பாண்டவர்களை ஜெயிக்கிறதுக்கு இதை விட சிறந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. பாண்டவர்களை பஞ்ச பாண்டவர்ல ஒருத்தனை அதுல அர்ஜுனனை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றி அடைஞ்சது மாதிரிதான். சோ இப்ப இவனே வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், வாக்கு கொடுத்துட்டான். இப்ப என்ன பண்ணணும், ஜெயத்ரதனை சூரியன் அஸ்தமாகறவர்கள் என்ன பண்ணணும், ஒழிச்சு வச்சிடணும். சலியனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு சொல்லிடுவான் ஜெயத்ரதன், இங்க பாரு, நீ என்ன பண்ண, சூரியன் மறையில வரல, நீ என்ன பண்ண, உள்ளே வராத. நாங்க சொன்னால் மட்டும்தான், சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ வெந்துடாத. அப்ப அவன் சொல்லுவான், ஏன்னா இவனுக்கு தெரியும் கிருஷ்ணர் யாருங்கிறது. யாருக்கு தெரியும், மற்ற பேருக்கு தெரியுதோ இல்லையோ, சகுனிக்கு ரொம்ப தெளிவா தெரியும் கிருஷ்ணர் என்னெல்லாம் சொல்லுவான். அவன் இங்க பாரு, சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கூட நீ என்ன பண்றது, வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மாய கண்ணன் அங்க இருக்கான், ஏதாவது பண்ணி என்ன பண்ணிடுவான், ஏமாத்திடுவான். அதனால நான் வந்து சொல்லணும், நீ வெளியில வா அப்படின்னு, அப்பதான் நீ வரணும், அதுக்கிடையில வந்துடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா பாண்டவர்களை ஜெயிக்கிறது அவ்வளவு எளிமை கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன் அந்த பக்கம் இருக்கிறதுனால. சரி, எனக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், சகுனிக்கு தெரியும். சோ கொண்டு போய் மறைச்சு வச்சிருவாங்க. இவனும் இந்த யுத்தத்துல எல்லா பக்கமும் தேடி பாக்குறான், இவனை கண்டுபிடிக்கவே முடியும், சேத்திரத்தனை கண்டுபிடிக்கவே முடியல. என்ன பண்றது, இந்த பக்கம் டைம் ஆக ஆக 4 மணி ஆகவும் கௌரவர்கள் பக்கம் எல்லாம் ஒரே கொண்டாட்டம். அவனுங்களே என்ன பண்றானு, நெருப்புல இறங்குறதுக்கு விறகுலாம் சேகரிச்சு நெருப்பு மூட்டுறதுக்கு தயாராகிறானு. அர்ஜுனா, நீ ஒன்றும் சிரமப்பட வேணாம், நாங்களே உனக்கு நெருப்பு போட்டி தயாராகிறோம் அப்படின்னு என்ன பண்றானு, நெருப்பை மூட்டுறதுக்கு தயார்படுத்துறாங்க. ஒரே ஆரவாரமா இருக்கானு. முடிஞ்சிடுவான் அன்னையோட. ஏன்னா சத்திரியன் வாக்கு கொடுத்தா மீற மாட்டானே. என்னாச்சு, பொழுது ஆகிட்டே இருக்கு, எல்லாருக்கும் பயம், எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் பாண்டவர்கள் ஏடாவிடமா ஏதாவது வாக்கு கொடுத்துருவாங்க, அவ காப்பாத்துறது கிருஷ்ணர் தான் வருவாரு. இல்ல பல இடங்கள்ல பாருங்களேன். சோ என்ன சூழ்நிலையாவது ஏதாவது பண்ணி கிருஷ்ணன் பண்ணிடுவார், தன்னுடைய பக்தனை காப்பாத்திடுவார். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு, என்னுடைய பக்தனுக்கு எப்பவுமே அழிவில்லை அப்படிங்கிறத தைரியமா சொல்ல அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொழுது ஆயிடுச்சு, 5 மணி 5:30 ஆயிடுச்சு, கண்டுபிடிக்க முடியல. சேர்த்துறதுன தேடி பார்த்து என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியல. கரெக்டா பொழுது சாயறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு கிருஷ்ணர், சுதர்சனத்தை விட்டு சூரியனை மறைச்சாரு. சூரியன் மறைஞ்சிடுச்சு. ஜெயத்ரதனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா தப்பிச்சோம் அப்படின்ட்டு ஒரே ஆரவாரம். அவனுக்கு உள்ள மறைஞ்சிருந்தான், என்ன பண்ணிட்டான், வெளியில வந்துட்டான். நான் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும். எந்த கண்கொள்ளா காட்சிய, அர்ஜுனன் தீயில் குளிக்கிறத, தீயில இறங்குறத பார்க்கணும். பாருங்க, அசுரர்களுக்கு எவ்வளவு விதமான ஒரு மத்தவன் கஷ்டப்படுறத பார்த்து அனுபவிக்கணும்.
முன்னாடி எல்லாம் வந்து அசுரர்கள் அப்படின்னா வந்து தலையில 2 கொம்பு இருக்கும், பல்லு வெளியில நீட்டி இருக்கும், கண்ணங்கரேன்னு இருப்பான், பாக்குறதுக்கே விகாரமா இருப்பான். அப்படிதான் டிவியில காமிப்பாங்கல்ல. இப்ப உள்ள அசுரர்கள் அப்படிலாம் கிடையாது. டிப்டாப்பா பேண்ட் ஷர்ட் போட்டு டை கட்டி ஷூ போட்டு ரொம்ப தெளிவா இருக்கும். பிரபாதா சொல்லுவார், அவன் வாயை திறந்து பேசாதவர்னு பாக்குறதுக்கு ஜென்டில்மேனா இருப்பான், வாயை திறந்து பேசிட்டா தெரிஞ்சு போயிடும் அவன் அயோக்கியம் அப்படின்ட்டு. எல்லாம் ரொம்ப டீசெண்டா இருப்பான் பாக்குறதுக்கு. ஆனா அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்பவுமே மத்தவனுக்கு தொல்லையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுலே இருக்கும். மத்தவனுடைய துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுறவன் வந்து அசுரன். அப்படிதான் ஜெயத்ரதன் வந்து நினைச்சான். இன்னைக்கு அர்ஜுனன் வந்து தீ இறங்குறத பார்த்து, தீயில குளிக்கிறத பார்த்து நான் வந்து ஆனந்தம் அடையணும் அப்படின்னு நினைப்பா. நான் அப்படியே அகங்காரத்துல கத்திக்கிட்டு வந்தான் வெளியில. சகுனி இங்க இருந்து சொல்றான், டே இன்னும் ஒண்ணும் கன்ஃபார்ம் ஆகல, நீ உள்ள போடான்னு சொல்றாங்க. இவன் அந்த படையில எங்க கேட்கும். அவன் அப்படியே நின்று ஆரவாரமா அப்படியே நின்று குதிக்கிறான், அந்த குகையில இருந்து வெளியில வந்து குதிக்கிறான். அர்ஜுனா, உன் கதை இன்னையோட முடிஞ்சது, என்னை அவமானப்படுத்தினீல, இன்னையோட உன் கதை முடிஞ்சது பாரு, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க போறேன், தீயில இறங்கு அப்படின்ட்டு தீ மூட்டியாச்சு. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணார், அர்ஜுனனை கூப்பிட்டார். உடனே சுதர்சனத்தை அனுப்பினார். சூரியன் மறுபடியும் வந்தது. சூரியன் மறுபடியும் வந்தது. கிருஷ்ணர் சொன்னார், கிருஷ்ணா, சூரியன் இன்னும் மறையல, இங்கதான் இருக்கு, ஜெயத்ரதன் இங்க நிக்கிறான், இப்ப நீ கொல்லு வேணா அப்படின்னு. சூரியன் இங்கதான் இருக்கு, இன்னும் மறையல, ஜெயத்ரதன் முன்னாடியே நிக்கிறான், இப்ப கொல்லு வேணா. அர்ஜுனன் நம்ப விட்டான், கொண்டான். அதுதான் கிருஷ்ணர். தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக என்ன வேணாலும் செய்வார். தேர்வட்டியாவும் உட்கார்ந்துருப்பார், சூரியனை கூட மறைப்பார், பொய் சொல்லுவார், தந்திரங்கள் பண்ணுவார், என்ன வேணாலும் பண்ணுவார். அவரை ஜெயிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. பக்தனை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டா, அதான் பிரபாதா சொல்லுவார், மாரே கிருஷ்ணா ராக்கேக்கு, ராக்கே கிருஷ்ணா மாரேக்கு அப்படின்னு வங்காளத்துல ஒரு பழமொழி சொல்லுவார். கிருஷ்ணர் ஒருத்தனை கொல்லணும்னு நினைச்சிட்டால் யாரும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆனா கிருஷ்ணர் ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியும். 33 கோடி தேவர்களே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு பிரபாதா. 33 கோடி தேவர்களே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் கிருஷ்ணர். அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்றார் யுத்தத்துல, அர்ஜுனா நீ தைரியமா சொல்லு, என்னுடைய பக்தனுக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்றார். ஏன் சொல்ல சொல்றார்? ஆச்சாரியர் சொல்றாங்க, ஏன்னா கிருஷ்ணர் கொடுத்த வாக்கு அவர் ஒரு சில நேரம் மீறிடுவார். ஆனா தன்னுடைய பக்தன் வாக்கு கொடுத்தாருன்னா மீற மாட்டார். அவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு வைங்களேன், அதை மீறிடுவார். யுத்தத்துல சண்டையே போட மாட்டேன்னு. ஆனா என்ன பண்ணார், அர்ஜுனன் நிராயுதபாதியா நிக்கிறான், பீஷ்மர் சக்கரத்தை எடுத்து வந்துட்டார், கொஞ்சம் மிஸ் இல்லைன்னா முடிச்சிருவார். அந்த நேரத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணார், சக்கரத்தை எடுத்துட்டார், பீஷ்மரை கொல்றதுக்கு தயாரானார். யுத்தத்துக்கு முன்னாடி வாக்கு கொடுத்தார், நான் ஆயுதம் ஏந்தி சண்டை போட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய வாக்கை என்ன பண்ணார், தன்னுடைய பக்தனுக்காக மீறினார். ஆனா தன்னுடைய பக்தன் வாக்கு கொடுத்தா அதை எப்பேறு கட்டும் என்ன பண்ணிடுவார், நிறைவேற்றிடுவார். அதனால அர்ஜுனன்ட்ட சொல்றாரு, அர்ஜுனா நீ சொல்லு, என்னுடைய பக்தனுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லு, உறக்க சொல்லு, சத்தமா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கிருஷ்ண பக்தராக இருந்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் இருக்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. பிரகலாதனுக்கு அவனுடைய தந்தையே எதிரியா, 5 வயது சிறுவன் பிரகலாதன். தந்தை இரணியகசிபு அவ்வளவு தொல்லைகள் கொடுத்தான், அவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தான், கொல்லணும் திட்டம் போடுறான். ஆனால் பிரகலாதனுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த தந்தையினுடைய அந்த பாவகரமான செயலை பார்த்து கொஞ்சம் கூட அவனுக்கு வெறுப்பே வரல. அதுதான் பெரிய, அவன் கவலைப்பட்டான், வெறுப்படைஞ்சான், சோகமா இருந்தான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவன் எப்பவும் உற்சாகமாக பகவானுடைய ஸ்மரணத்திலே இருந்தான். ஏன்? ஏன்னா அவன் எப்பவும் சதாசர்வம் என்ன பண்ணான், பகவானுடைய ஸ்மரணத்திலே பகவானுடைய எண்ணத்திலே இருந்தான். அதனால யாருமே அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. 5 வயது சிறுவன்.
ம் இல்லையா? அப்ப நம்ம பகவான் மீது எந்த அளவுக்கு நாம் பக்தியை வளர்க்கின்றோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும் இந்த உலகத்துல நாம் நிம்மதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக நம்ம வாழ முடியும். இந்த பிறவியில நாம் சந்தோஷமா வாழ்ந்து அடுத்த பிறவிக்கு நம்மை தயார் அடுத்த பிறவிக்கு எங்க பகவானை லோகத்தை அடைகிறதுக்கு நம்ம தயார் பண்றோம். இங்க துரியோதனன் வந்து என்ன கருவப்பட்டுக்கிறான் அப்படின்னா, எனக்காக உயிரை கொடுக்கக்கூடிய பல பேர் எனக்காக இருக்காங்க. இப்படிதான் நம்மளும் நினைச்சுக்கிறோம், எனக்காக நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய பெற்றோர்கள் இருக்காங்க, நான் நினைச்சுக்கிறேன் என்னுடைய பெற்றோர்கள் இருக்காங்க, நான் படிச்ச படிப்பு என்னை காப்பாற்றும், அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. யார் காப்பாத்துறாங்களோ இல்லையோ, உன்னை கட்டவன் கூட உன்னை விட்டுட்டு போயிடலாம் இப்பயே சொல்லி கொடுத்துறாங்க. பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைக்கு எப்படி என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நாளைக்கு உன்னை கட்டிக்கிட்டே கூட உன்னை விட்டுட்டு போயிடலாம்ப்பா, ஆனா நீ வந்து என்ன பண்ணலாம், உன்னுடைய சொந்த காலில் நிக்கலாம். எல்லாரும் என்ன வாடகைக்கா கால் வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க? சொந்த காலில் நிக்கலாம். இது படிக்கிறப்ப என்ன சிந்தனையில படிக்குது, ஞானத்தை வளர்த்துக்கிறணுங்கிற சிந்தனையில படிக்கல. அது படிக்கும் போது என்ன நினைக்குது, என் கனவை நாளைக்கு விட்டுட்டு போயிடுவான், என் கனவை நாளைக்கு விட்டுட்டு போயிடுவான், என் கனவை நாளைக்கு விட்டுட்டு போயிடுவான், நானே படிச்சு நானே சுயமா என்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிடுவேன். அது சிந்தனை ஃபுல்லா என் கனவை நாளைக்கு விட்டுட்டு போயிடுவான் இல்ல, அப்புறம் நான் வந்து நானே சம்பாரிச்சு நானே என் வாழ்க்கையை நடத்திக்கிடுவேன். அப்புறம் என்ன இருக்கும், அது படிக்கிறப்ப எல்லாம் இதே சிந்தனையில தான் நினைக்கிறேன்னா, கணவனை பார்க்கும் போதெல்லாம் இவன் விட்டுட்டு போயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் படிப்பு இருக்கு, என் படிப்பு என்னை காப்பாத்திரும். இல்ல எப்படி புகுத்தப்பட்டிருக்கு பாருங்க. கல்விங்கிறது ஞானத்தை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கறது தான் கல்வி. ஆனா கல்விங்கிற பேர்ல இப்ப என்ன போதிக்கப்படுது பிள்ளைங்களுக்கு, நீ சுயமா சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் கல்வி அப்படின்னு ஆயிடுச்சு இல்ல. அதுவும் இப்ப என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. சுயமா சுயமா இன்னைக்கு ஏதுக்கு இவ்வளவு டைவர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த டைவர்ஸ் கேஸ் இவ்வளவு ஆனதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த கலாச்சாரம் தான். ஏன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன கத்துக் கொடுக்கணும்னு தெரியல இவங்களுக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கல்வி மட்டும் பத்தாது, நல்ல பண்பாடு வேணும், நல்ல கலாச்சாரம் வேணும், பெற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும், பிள்ளைகளுக்கு கணவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்க தெரியணும், வீட்டோட பெரியவங்களை பராமரிக்க தெரியணும். இந்த கலாச்சாரம், இந்த அடிப்படை பண்பாடை கற்றுக் கொடுக்காம நீங்க என்னதான் கற்றுக் கொடுத்தாலும் சரி ஒரு யூஸும் இருக்காது, ஒரு யூஸும் இருக்காது. இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியல. இன்னைக்கு நிறைய இன்னைக்கு பிள்ளைகளை சொல்ற பெருமையா பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைக்கு வந்து டீ காபி கூட போட தெரியாதுங்க, நல்லா படிக்குங்க. எவ்வளவு ஒரு அபந்தம் பாருங்க. அப்புறம் கடைசி காலத்துல அப்புறம் எனக்கு ஏதாவது வச்சு கொடுனா அது என்ன சொல்லும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு போயிட்டே இருக்கு. இது பெருமை கிடையாது. கலாச்சாரம் எப்படி மாறி போயிடுச்சு. சும்மா நினைக்கிறோம் நம்ம படிப்பு நம்மளை காப்பாத்திடுவோம், நம்முடைய பேரண்ட்ஸ் நம்மளை காப்பாத்திடுவாங்க, நம்முடைய படிப்பு, நம்முடைய பணம், நம்முடைய அந்தஸ்து. இப்படிதான் அர்ஜுனன் துரியோதனன் அப்படிதான் நினைச்சுக்கிறான். என் பக்கம் பெரிய படை இருக்கு, யாருமே வெல்ல முடியாத பல வீரர்கள் எனக்கா உயிரே கொடுக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அதனால எதுவும் காப்பாச்சு, ஏதாவது காப்பாத்துச்சா? ஒன்றும் காப்பாத்தல, ஒன்றுமே காப்பாத்தல, எதுவுமே காப்பாத்தல. தர்மம் மட்டும்தான் காப்பாத்து, தர்மம் தர்மம் மட்டும்தான் காப்பாத்து. தர்மத்தை காப்பதற்கு, தர்மத்தை பிரச்சாரம் செய்வதற்கு நம்ம பாடுபட்டோம் அப்படின்னா தர்மம் நம்மளை காப்பாற்றும். சொல்றாங்க மற்ற நாட்டுல கூட இருக்கு, ஆனா இங்க முடியாது. மற்ற நாட்டுல கூட அதை பின்பற்றுறாங்க, ஆனா இங்க முடியாது. அப்ப நாம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், கிருஷ்ணருடைய கருணை இல்லாமல் எதுவும் நடக்காது. சரியா? எது வேணாலும் இருக்கலாம், இல்லாம போகாது. இதெல்லாம் டெம்பரவரி, இதெல்லாம் டெம்பரவரி வாழ்க்கையில இதெல்லாம். ஆனா கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு, அனுபவிக்கலாம். ஆனால் நன்றி விசுவாசத்துடன் அதை என்ன பண்ண முடியும், அந்த நன்றி விசுவாசம். நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க, எஸ், கிருஷ்ணனுடைய கருணையால நமக்கு நல்ல பெற்றோர்கள் கிடைச்சிருக்காங்க, நல்ல கல்வி கிடைச்சிருக்கு, எஸ், கிருஷ்ணனுடைய கருணையால நல்ல பெற்றோர்கள் கிடைச்சதுனால நல்ல கல்வி கிடைச்சது.
அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும். அதை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு, அதை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு அதை பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அடிப்படை ஒரு கிராட்டிடியூட்டே இல்லாம போச்சு மக்கள்கிட்ட இல்ல. அடிப்படை நன்றி விசுவாசமே பிள்ளைகள்கிட்ட கிடையாது. பெற்றோர்கள் நமக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க அப்படிங்கிறத பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி வந்து பெற்றோர்கள் மீதே வந்து இது இல்லைங்கிறப்போ அப்புறம் பகவான் மீது கண்ணுக்கே தெரியாது, நம்ம பார்க்கவே தெரியாது. எங்க இருந்து அந்த இது வரும்? அப்ப கற்பிக்கணும் இல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பேரளவிலான இந்த இந்து மதத்துல இதை பற்றி எந்த ஞானமும் யாரும் கற்பிக்கிறதே கிடையாது இல்ல. கிடையாது கிடையாது இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து டிவியை பாக்குறாங்க, சினிமா பாக்குறாங்க, நாடகம் பாக்குறாங்களே ஒழிய எந்த ஃபேமிலியில பக்தர் குடும்பத்துல எல்லாரும் உட்கார்ந்து பகவத்கீதை படிக்கிறாங்க, ராமாயணம் படிக்கிறாங்க, பகவானை நாமத்தை சொல்றாங்க, எங்கேயாவது ஒரு ஃபேமிலியை காட்டுங்க பார்ப்போம். ஆனா ஒரு முஸ்லீம் வீட்லயோ ஒரு கிறிஸ்டின் வீட்லயோ போய் பாருங்க, நிச்சயமா இதெல்லாம் நடக்குது. எல்லாரும் உட்கார்ந்து பைபிள் படிப்பான், எல்லாரும் உட்கார்ந்து குரான் படிப்பான், எல்லாரும் உட்கார்ந்து நாமத்தை ஜெபிப்பான், இதெல்லாம் நடக்கும். ஆனா இந்து மதத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா புதுசா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் என்ன பண்ணணும்? கட்ட வீட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும். எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. தன்னுடைய தாய்க்கு ஒரு நாள் கூட என்ன வேணும் விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் சினிமா நடிகருக்கு என்ன பண்ணணும்? குடம் குடமா பாலாபிஷேகம். எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பைத்தியக்காரத்தனம்! எப்படி இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கு? ரொம்ப அபாயகரமான ரொம்ப அபாயகரமான ஒரு சூழ்நிலையை நோக்கி இந்த சமுதாயம் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணணும்? சமுதாயத்தை நம்ம மாத்திர முடியுமா? முதல்ல நம்ம மாறணும். மாற்றத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? நம்மள இருந்து ஆரம்பிக்கணும். பிரஷர் நினைத்தால் எதுவும் சாத்தியம். அப்படிப்பட்ட அசுரர்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்தாலும் அதை நல்லா எடுத்துக்காட்டு இல்ல. அவன் வாழ்ந்தது ஃபுல்லா அசுரர்களுக்கு மத்தியில தான் வாழ்ந்தான், உண்மைதானே? அப்படிப்பட்ட அவன் கூட இருக்கிற அத்தனை பேரும் அசுரர்கள் தான். ஆனால் பிரகலாதன் கொஞ்சம் கூட அவனுடைய சந்தோஷம் ஆனந்தம் வந்து குறையவே இல்லை. ஏன்? ஏன்னா அவன் எப்பவுமே விஷ்ணு ஸ்மரணத்துல இருந்தான். விஷ்ணு ஸ்மரணத்திலே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிரவணம், கேட்கணும். முதல்ல கேட்கணும். 9 விதமான பக்தியில முதல்ல என்னது? சிரவணம், கேட்கணும். பகவானை பற்றி நிறைய கேட்கணும், படிக்கணும், பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். சிரவணம், கீர்த்தனம், நம்ம கேட்கணும், அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அப்பதான் விஷ்ணு ஸ்மரணம் வரும். சோ பிரகலாதன் எப்பவுமே 24 மணி நேரம் சதா சர்வனம் விஷ்ணு ஸ்மரணத்திலே இருந்தான். அதனால எந்த ஒரு தீங்கும் அவனை என்ன பண்ணல, அண்டவே இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. 5 வயது சிறுவன் பாருங்க, 33 கோடி தேவர்களையே அடக்கி ஆண்டான் இரணியகசிபு. ஆனா அவன் யாரால தொந்தரவுக்குள்ளானா? தன்னுடைய 5 வயது சிறுவன் வைத்திருந்த பக்தியை பார்த்து அவனுக்கு பயம். யாரை பார்த்தும் பயம் இல்லை அவனுக்கு. இரணியகசிபுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. யாரை பார்த்து பயம்? தன்னுடைய மகனை பார்த்து மட்டும்தான் பயம். 5 வயது சிறுவன், அவனை பார்த்து பயம். அவனால 5 வயது சிறுவனால அவனுடைய நிம்மதியே போச்சு அவனுக்கு. ஏன்? ஏன்னா அவன் பண்ற பக்தியில அவன் தொந்தரவுக்குள்ளான். நாமஜபம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள உள்ள அசுர குணம் எல்லாம் போகும். யாருக்கு பயம் வரும்? அசுரர்களுக்கு நம்மளை பார்த்தா பயம். ஐயோ, அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. பக்தியில நம்ம உறுதியாக கிருஷ்ணர் இருக்காரு, அந்த முழு நம்பிக்கை இருக்கு. சர்வதர்மான் பரித்திக்ஷ மாமேகம் சரணம் அகம் தோம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷாமி மாசுஷன். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சரணாகதி அடைஞ்சிட்ட அப்படின்னா உன்னை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன், பயப்படாதே, மாசுஷக பயப்படாது அப்படிங்கிற. நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரணாகதி அடைஞ்சிட்ட அப்படின்னா எல்லா விதமான பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு. யாரை நம்புறது? பணத்தையா? படிப்பையா? அதுக்காக படிக்க வேணாம்னு சொல்லல, படிக்கணும். ஆனால் யாரை நம்பி படிக்கணும்? கிருஷ்ணரை நம்பி படிக்கணும். அந்த நம்பிக்கை நம்ம கிடைக்கணும். அப்ப அந்த நம்பிக்கை எப்படி வரும்? உடனே வராது.
உடனே வந்துடாது. இன்னைக்கு படுத்துட்டோம், நாளைக்கே நம்பிக்கை வந்துருமா? வந்துடாது. எப்படி வரும்? ரம்யா ரம்யா கேட்கணும். கிருஷ்ணர் சொல்றார், என்னிடம் சரணாகதியடா அப்படின்னு சொல்றாரு. உடனே சரணாகதி வந்துருமா? நமக்கு வராது. திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் வந்து, என்னிடம் நீங்க சரணாகதி அடைங்க, உங்களுக்கு எல்லா செல்வமும் வந்துடும் அப்படின்னா, செல்வம் வந்து சொன்னா கூட சரணாகதி அடைங்க, எனக்கு செல்வம் வேணும் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த நம்பிக்கை வராது. அப்ப என்ன பண்ணணும்? ஒருவரை பற்றி நிறைய நம்ம கேட்க கேட்க கேட்க, இப்ப சீனிவாசன் சார் இருக்காங்க, இப்ப சீனிவாசன் சார்கிட்ட நான் நெருங்கி பழக 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 அவர் மேல எனக்கு நம்பிக்கை வரும் இல்ல? அப்ப அவர் எந்த சொன்னாலும் நிச்சயமா அது எனக்கு நன்மையாதான் இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு வளரும். எப்ப? அவருடைய நல்ல குணங்களை நான் பார்க்கும்போது, அவருடைய நல்ல செயல்களை நான் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை பிறக்கும். இதுதானே? அதே போலதான். அப்ப கிருஷ்ணரை பற்றி நாம் நிறைய கேட்க கேட்க, அவரை பற்றி படிக்க 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 என்னாகும்? அவர் எப்படியெல்லாம் பக்தரை வந்து பாதுகாத்தார் இல்லையா? பாகவதம் மொத்தமும் பகவானுக்கும் அவருடைய பக்தருக்கும் இடையில வந்த உரையாடல் தான். அதை நம்ம தொடர்ந்து கேட்கணும். கேட்கிறதை பற்றி பாகவதம் முழுக்க வந்து பகவானை பற்றி கேட்பதை பற்றி தான் வந்து சொல்லணும். கேட்க கேட்க எஸ் கேட்க 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 என்னாகும்? நமக்கு அந்த நம்பிக்கை வலுப்பெறும். நம்பிக்கையோட நாம் பக்தி செய்யும் பொழுது, ஏன்னா பரமாத்மா என்ன பண்ணியிருக்காரு? நம்முடைய உள்ளத்திலே இருக்கார் இல்லையா? அவர் பார்த்துட்டு இருக்கார் நம்ம எப்படி நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை எங்க இருக்கு இல்லையா? அப்ப நாம் நம்பிக்கையா உறுதியா நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரா? இப்ப சாட்சியா தான் இருக்கார் நம்முடைய செயல்களுக்கு. நம்முடைய செயல்களுக்கு சாட்சியா தான் இருக்கார். பிரபுதா சொல்றார், ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல 2 பறவைகள் இருக்கு. ஒரு பறவை அந்த மரத்துல உள்ள கனிகளை சாப்பிடுது, மற்றொரு பறவை அந்த பறவையை சாப்பிடுவதை கண்காணித்து கொண்டிருக்கு. ஸோ அதே போலதான் இந்த மரம்ங்கிற அந்த உடம்புல 2 பறவைகள் இருக்கு, ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. ஸோ இந்த ஜீவன், இந்த ஆத்மா செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பரமாத்மா என்ன பண்ணிருக்கு? சாட்சியாக தான் இருக்கு. ஆனால் நாம் பக்தியை உறுதியாக செய்து பகவான் மீது தூய அன்பும் பக்தியும் நமக்கு இருக்கு அப்படின்னா, நாம் பக்தியில நம்ம முன்னேற 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 இந்த பரமாத்மா என்ன பண்ணுவாராம்? நம்மை வழிநடத்த ஆரம்பிப்பார். பரமாத்மா என்ன பண்ணுவார்? உற்ற நண்பனாக இருந்து நம்மை வழி நடத்துவார். அதை நாம் உணர முடியும். பல நேரம் நம்ம யோசனம்ல, எனக்கு உள் மனசு ஏதோ ஒண்ணு சொல்லுச்சு, இதை செய்யாத அப்படின்னு சொல்லுச்சு, இருந்தாலும் நான் அதை செஞ்சுட்டேன், மாட்டிக்கிட்டேன். அது யாரு? பரமாத்மா. பரமாத்மா பகவான் உள்ள இருந்து நமக்கு உணர்த்துவார். பல நேரங்கள் நமக்கு உணர்த்து, இதை செய்யாத, இதை செஞ்சு நான் மாட்டிக்கிறேன். ஆனால் அதையும் மீறி நம்ம செய்யணும். சொல்லுவோம்ல, மனசாட்சி சொல்லுச்சுங்க, இது வேணாம், இதை செஞ்சா நீ மாட்டிக்கிறீன்னு சொல்லுச்சு, ஆனாலும் நான் வந்து செஞ்சே மாட்டிக்கிட்டேன். ஏன் ஆச்சாரியர்கள் மகான்கள்லாம் வந்து எந்த பாவத்திலையும் விழுகிறது இல்லை? ஏன்னா அவங்க பரமாத்மா கொடுக்கக்கூடிய இண்டிகேஷனை கரெக்டா என்ன பண்ணிக்கிறாங்க? கேட்ச் பண்ணிக்கிறாங்க. உணர்த்துவதை அவங்களால உணர முடியுது. ஆனா நம்ம அறியாமையினுடைய மயக்கத்துல இருக்கிறதுனால, நம்ம இருள்ல இருக்கிறதுனால, இல்ல இந்த போதையில இருக்கிறவனுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அவனுக்கு அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்ப நம்ம அந்த அறியாமைங்கிற இருள்ல இருக்கிறதுனால ஆத்மாவை பத்தியும் தெரியல, பரமாத்மா பத்தியும் தெரியல, பரமாத்மா நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கறதும் தெரியல, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஒரு விதமான ஒரு மயக்கத்துல இருக்கோம். இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்க ஊசி போடுவாங்கல்ல, போட்டா என்ன ஆகும்? அப்படியே நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்ல? நம்ம கண்ணு முடிச்சு பார்க்கலாம், ஆனா என்ன நடக்குன்னு தெரியாது. இப்ப நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல இல்ல? வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சது, எங்க முடியுது, ஏன் பிரச்சனை வந்துச்சு, யாரும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுல இருந்து தெளிவடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம ஜெபம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. தொடர்ந்து நாம ஜெபம். இந்த நாம ஜெபத்தை தொடர்ந்து நம்ம செய்ய 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 நம்முடைய மனது என்ன ஆகும்? தெளிவடைய ஆரம்பிக்கும். மனது தெளிவடைஞ்சால் மட்டும்தான் பரமாத்மா நமக்குள்ள இருக்க, நம்மளை வழி நடத்துறார், கிருஷ்ணன் நம்மளை வழி நடத்துறார். கிருஷ்ண சரணாகதி அடைஞ்சா போதும் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு வரணும்.